ஹாய் மக்களே, நேற்று கோல்டு மூவியோடைய ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் வந்திருக்க ரிவ்யூஸ்லாம் பார்த்தா ரொம்ப பேடாக இருக்குது. எங்கிட்ட திரும்பினாலும் ரொம்ப பேடான ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கான உண்மையான விஷயம் என்னன்றது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, வெங்கட் பிரபு அவர்கள் வந்து படத்தில் வந்து தலை அவர்களை, அதாவது அஜித் அவர்களை பெருமைப்படுத்துகிற விதமாக அதில் ஒரு சீனை வச்சுருப்பாங்க. இந்த சீனை வச்சு படக்குழுவினரே ஒரு பல இடங்களில் வந்து தன்னுடைய ப்ரொமோஷனை தன்னோட தேடிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் படம் வந்து வெளியில் வந்த பின்னாடி, அதாவது நானும் என்ன நினச்சேன் அப்படின்னா, பரவாயில்ல, படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதாவது போட்ட பட்ஜெட் வந்து எந்த இடத்துலையும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வெங்கட் பிரபு அவர்கள் நல்லா பயங்கரமான மைண்டாக விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட்டு ஃபேன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான தரப்புலான ஃபேன்ஸையும் படத்துக்குள்ளே கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் படம் வந்து வெளியே வந்த பின்னாடி தான் தலையில் தானே மண்ணலி போட்டுக்கிட்ட கதையாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அர்ச்சனான்ற அந்த ப்ரொடியூசர் மக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் தளத்தில் வந்து விஜய் ஃபேன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அஜித் ஃபேனாக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த போஸ்ட்டை வந்து போட்டு ரொம்ப தரக்குறைவான தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த போஸ்ட்டை வந்து எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டை வந்துட்டு இந்த அர்ச்சனான்றவங்க வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஆனதை பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் அவர்களை ரொம்ப மட்டம் தத்துற விதமாக, ரொம்ப இழிவுபடுத்துகிற விதமாக இருந்துச்சு. அஜித் அவர்களை வச்சு ஆதாயம் தேடிக்கிட்ட நீங்களே இப்படி ஒரு போஸ்டரை போட்டீங்க அப்படின்னா, அஜித் ஃபேன் ஆகிய நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அஜித் ரசிகர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு, நீ இப்படி பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப படக்குழு எவ்வளோ பெரிய ப்ரொமோட் பண்ணுச்சோ அதை விட டபுள் மடங்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண நபராக இருந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக வரப்போகிறது இல்லை. ஒரு பட தயாரிப்பு குழுவாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது அதுக்கான விளைவுகளையும் சந்திச்சு தான் ஆகணும். ஸோ தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும்